எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்குண்டான பிப்ரவரி மாதத்துக்குண்டான ராசி பலனை நாம் பார்க்க போகிறோம். ஒரு மாதத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதத்துக்குண்டான கிரக அமைப்புகள், கிரகங்களோட ராசி மாற்றங்கள், எந்த இடத்துக்கு போகிறாங்க, யார் வீட்டில் இருக்காங்க, அங்கேருந்து யாரெல்லாம் பார்க்குறாங்க, இடம் கொடுத்தவர் யார், இப்படி பல அம்சங்களையும் நாம் தீர ஆராய்ஞ்சால் மட்டும்தான் ராசிக்கு உண்டான பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் சனி பகவானோட வீடான மகர ராசியிலிருந்து சனி பகவானோட இன்னொரு வீடான கும்பராசிக்கு 13ஆம் தேதி போகிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருக்காரு. 4ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சனி பகவானோட வீடான பகை கிரக வீட்டில் போய் உட்கார்றாரு. ஆனாலும் அது அவருக்கு உச்ச வீடு. புதன் மகர ராசியிலேருந்து 13ஆம் தேதி கும்பத்துக்கும், அதே 13ஆம் தேதி சுக்கிரன் தனுசுலேருந்து மகரத்துக்கும் போகிறாங்க. வருட கிரகங்களில் பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. குரு பகவான் மேச ராசியில் பலம், சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி, ராகு குருவோட வீடான மீனத்தில் சஞ்சாரம், கேது புதனோட வீடான கன்னி ராசியில் சஞ்சாரம். பொதுவாகவே பூமிகாரகன் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் இந்த மாதம் முழுக்க உச்சத்தில் இருக்க போகிறாரு. 4ஆம் தேதி மகரத்துக்கு போய் உச்சத்தில் இருக்க போகிறாரு. அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா நடக்கும், விவசாயம் நல்லா நடக்கும், இடம் வாங்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம். இந்த மாதிரி பூமி தொடர்பான காரியங்கள் எல்லாமே ரொம்ப உச்சத்தில் இருக்கும். அப்போ இதை விவசாயிகள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, மற்ற கிரகங்கள் உங்களோட ராசிக்கு என்ன சொல்லுது? ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜனவரி அப்படிங்கிறது உங்களுக்கு சுமாராக தான் இருந்திருக்கும். ஏன்னா முக்கியமான கிரகங்கள் எல்லாம் போய் அஷ்டமஸ்தானத்தில் மாட்டிக்கிச்சு. அதே நேரத்தில் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் கூட அஷ்டமஸ்தானத்தில் தான் இருந்தார். இப்போ சூரியன் புதன் எல்லாருமே அஷ்டமத்தை விட்டு விலகிறாங்க. செவ்வாயும் அஷ்டமத்தை விட்டு விலகிறாரு. அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவு அப்படிங்கிறத இந்த மாதத்தில் கொடுக்கும். அப்போ பெரும்பகுதி கிரகங்கள் அஷ்டமத்தில் இருந்ததால் நிறைய மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் வந்திருக்கும். எதிர்பாராத செலவு வந்திருக்கும். திட்டம் போட்டு நிறைய விஷயங்கள் செய்யலான்னு வச்சுருந்துருப்பீங்க, அது எதுவுமே செய்ய முடியாமல் போயிருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே செஞ்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கிரக நிலைகளோடு வரக்கூடியது தான் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது. இந்த பிப்ரவரி மாதத்துலையும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னா மாத தொடக்கத்தில் தனுசு ராசியில் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்காரு. ஆனால் அவரோட மேலே குரு பகவானோட பார்வை உழுவுது. அப்படிங்கிறதால சுக்கிரமங்கல யோகம் இருக்குது. அப்படிங்கிறதால பயப்பட வேண்டியதில்லை. அதோட ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி இல்லை, ராசிக்கு 6ஆவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கிறதால 6க்கு அதிபதி 8ல் இருக்காரு. அப்படிங்கிறது நல்லது. அப்போ நிறைய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கான ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஒரு தொழில் செய்கிறோம், ஏதோ தொழில் மட்டும்தான் செய்கிறோம், வெளியில் பார்த்தா நம்ம ஒரு பெரிய முதலாளி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே நமக்கு இருக்க கஷ்டம் நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி புலம்பிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே உண்மையிலேயே நான் முதலாளி தான், நல்லா தான் சம்பாதிக்கிறேன், ஏன் தொழிலில் நான் திருப்தியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கொடுக்கும். அதோட மாதம் தொடங்கி 13ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு, அதாவது ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு ராசி அதிபதி சுக்கிர பகவான் போயிடுவார். அப்போ தந்தை வழி உறவுகளில் ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி தந்தை வழி உறவுகளால் செலவுகளும் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். இதுக்கு மேலே அது எல்லாமே சரியாக போயிடும். ஒரு சித்தப்பா, சித்தி, பெரியப்பா இந்த மாதிரியான உறவுகள் வகையில் இருந்த பிரச்சனை எல்லாமே இதுக்கு மேலே சரியாயிடும். அதுமாரி இந்த பாக்கியஸ்தானத்துக்குள்ளே சுக்கிரன் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வர வச்சு கொடுப்பாரு. ஏதாவது ஒரு வேலை ஆரம்பித்து பாதியில் நிறுத்தி வச்சுருந்துருப்பீங்க, காசு பணம் பற்றாக்குறையாக இருக்கும், இல்லைனா ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு தடை, ஒரு தாமதம், ஒரு தடங்கள், இடைஞ்சல், இடையூறு இப்படியெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே சரியாயிடும். இப்போ இந்த நாளில் இதை நாம் செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா 13ஆம் தேதிக்கு மேலே எந்த தடை தாமதத்துக்கும் வேலை இல்லாமல் நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செஞ்சு முடிக்கலாம். அதோட மாதம் தொடங்கி 13 நாளைக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போ அரசு வழி காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். 13 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் வாங்க போனேன் அப்படின்னா உடனே கிடைக்கும். ஒரு அரசு மானியம் வாங்க போகிறேன் அப்படின்னா அதுவும் உடனே கிடைக்கும். 13ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு சூரியனும் புதனும் ஒரே நாளில் மாறி போய் தொழில் ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாங்க. அப்போ தொழிலுக்கு சூரியன் போகிறாரு, பின்னாடியே புதனும் போகிறாரு. அப்படின்னா ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், முதலீடு இல்லை நம்மள்கிட்ட, இன்னும் 10 ரூபா இருந்தால் போட்டு பெருக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம், ஆனால் கையில் காசு இல்லை. அப்படிங்கிற நேரத்தில் எங்கேயோ ஒரு லோன் கிடைக்கும், யாரோ ஒரு நண்பர்கள் கொடுத்து உதவுவாங்க,
தொழிலுக்காக புது இயந்திரங்கள்லாம் வாங்குவீங்க, புது உபகரணங்கள்லாம் வாங்குவீங்க. இப்போ ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு டிராக்டர் வாங்கலாம். ஒரு தொழில் செய்கிறேன், ஒரு நல்ல கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கணும், இந்த மாதிரிலாம் இருந்தால் செய்யலாம். அதுமாரி தொழிலை விரிவு செய்யணும், ஒரு பெரிய கட்டடத்தை வாடகைக்கு பிடிக்கலான்னு இருக்கேன், அட்வான்ஸ் கொடுக்க காசு இல்லை, ஒரு கிளை நிறுவனம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அதுக்கு காசு இல்லை. இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே இதுக்கு மேலே நேரம் நல்லா இருக்குது. ஏன்னா தொழில்ஸ்தானத்தில் புதாதித்ய யோகம் மட்டும் இல்லை, அங்கே தான் சனியும் இருக்காரு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் இப்போ தொழில்ஸ்தானத்திலே இருக்காரு அப்படிங்கும்போது 10ல் ஒரு பாவி இருக்கணும். அந்த பாவி சனியாக இருந்தார் அப்படின்னா அற்புதமான யோக பலன்களை அள்ளி கொடுப்பாரு. மூடி கிடந்த தொழிலுக்கெல்லாம் திறப்பு விழா நடத்தலாம். ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், இல்லை ஒரு சின்ன தொழில் ஒன்று ஆரம்பிச்சிட்டேன், நல்லா போகலன்னு மூடிவிட்டேன், என்ன பண்ணுறது, இன்னொருத்தன்ட்ட வேலைக்கு போனாலும் 10 ரூபா கிடைக்கும், இதை போட்டு வச்சுக்கிட்டு என் சம்பளம் கூட நிற்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நிறுத்திவிட்டேன். அப்படி இருந்தவங்களாம் அதை மறுபடியும் தொடர்ந்து நடத்துவீங்க. அதுமாரி சில பேருக்கு புது பங்குதாரர்களை சேர்க்கலாமா அப்படின்னு சிந்திக்க தொடங்குவீங்க. சில பேருக்கு தொழில் நடக்கிற இடத்த மாற்றி பார்ப்போமா, இடம் தான் ராசி இல்லையோ அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட ஜோசியக்காரர்கள்ட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காட்டுறது, வேறு ஏதாவது பண்ணலாமா பாருங்கள் ஜோசியரை அப்படின்னு. அப்போ யாரோ ஒருத்தர் உங்களை குழப்பியிருப்பாங்க, இருக்கிற இடத்த மாற்றி பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அது சுய ஜாதகத்தை சரியாக கணிக்கக்கூடிய ஜோதிடர்கள் பார்த்து சொன்னாங்கன்னா அது சரியாக தான் இருக்கும். அதுமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் பற்றின தகவல் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஒரு தற்காலிக பணியில் இருக்கேன், ரொம்ப காலமாக இங்கேயே வேலை செஞ்சுட்டேன், சம்பளம் குறைவு, இப்போ கட்டுப்படி ஆகலை, வேறு இடத்துக்கு போகலாமான்னு பார்த்தா இன்னும் 3 மாதத்தில் 2 மாதத்தில் பர்மனெண்ட்டுங்கிறாங்க. இருந்துட்டோம், இப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்போன்னு கடந்த காலகட்டத்தை ஓட்டினவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இதனால் இதை சரியாக பயன்படுத்திக்கலாம். அதோட மாதம் தொடங்கி 4வது நாளில் மகர ராசிக்கு செவ்வாய் வர்றாரு. செவ்வாயும் இந்த அஷ்டமத்தில் இருந்துட்டு இப்போ பாக்கியத்துக்கு போகிறாரு. நல்ல விஷயம். ஏன்னா பூமிகாரகன் செவ்வாய் ராசிக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அவர் மகர ராசியில் போய் உச்சமடைகிறாரு. அப்படிங்கிற நேரத்தில் கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த பந்தத்தில் கல்யாணம், காது குத்து, காட்சி, நல்லது கெட்டதுன்னு வரும். 5000 10,000 நம்ம கைவிட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் வீடு கட்டிகிட்டு இருப்போம், கட்டின வீட்டை முடிக்க முடியலையேன்னு கவலைப்படுவீங்க. இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இதுக்கு மேலே கைகூடும். ஒரு 10 ரூபா காசு வேணும் அப்படின்னா நம்ம கையில் அந்த காசு இருக்கும். அதுமாரி இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வீடு கட்டணும், கட்டின வீட்டை பழுது பார்க்கணும், காசு இல்லை, பாதியில் நிற்கிது. இப்படி இருந்தவங்க எல்லாத்துக்கும் எங்கேருந்தோ ஒரு இடத்துலேருந்து பணம் வந்துடும், பழைய பாக்கி வசூலாகி 10 ரூபா பணம் கைக்கு வந்துருங்கிறதால வீட்டை துறந்து விடலாம். இதுமாரி அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இதை நீங்கள் தான்ப்பா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு மேல்மட்டத்திலேருந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு பெரிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக இருந்த மேலதிகாரி மாற்றப்பட்டு ஒரு நல்ல அதிகாரி அந்த இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசாங்கத்தை நம்பி அரசியல்வாதியாகவே ஓடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட், கமிஷன், அரசியலை வச்சு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய யோக அமைப்பு, இது எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்குது. சனி பகவானை நீங்கள் திருப்திப்படுத்துறீங்கனாலே போதும், இந்த மாதத்தை ஜெயிச்சிடலாம். மற்ற எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அப்படிங்கிறதால கடந்த ஜனவரியை விட இந்த பிப்ரவரி உங்களுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்க போகிற ஒரு அமைப்பாகவும் இருக்குது. விரயத்தில் குரு இருக்காரு, 10 ரூபா விரயமாக தான் செய்யும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சுப விரய செலவுகளை செஞ்சுக்கிட்டிங்கன்னா தேவையற்ற மருத்துவ செலவுகள், அபவிரய செலவுகள் இதெல்லாம் வராமல் தடுத்துடலாம். அப்போ கூடுமான வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனை செய்யணும், ஏழைபாளைகளுக்கு உதவணும். இது எல்லாமே செஞ்சிட்டிங்க அப்படின்னா பாதியில் நின்ன பணிகள் எல்லாத்தையுமே முழுமை அடைஞ்சு திருப்திகரமாக முடிக்க போகிற ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது 13ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படிங்கிறதால இந்த மாதத்தோட முற்பகுதியை விட பிற்பகுதி உங்களை கொடி கட்டி பறக்க வைக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.